வண்ண ஆடையில் ஒளிரும் ஒழுங்கு காத்து நிமிர்ந்த நடையில் மாணவர்கள் அணிவகுத்து நடந்து வருவதை பார்வையையும் கவர்கின்றது. இந்த அணிவகுப்பில் ஒவ்வொரு அணியினரும் தங்கள் தனித்தன்மையை காப்பாற்றி ஒழுங்கையும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதோடு தங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துகின்றனர். விழாவை நம்ப முடியாத அளவிற்கு எளிமையானது மற்றும் அதே நேரத்தில் கண்டுகொள்ளாத தன்மையுடன் தொடங்கிய இந்த அணிவகுப்பு பள்ளியின் தன்மையையும் ஒற்றுமையையும் மாணவர்களின் திறமையில் இருக்கின்றன. இந்த நதிகளை அடையாளமாக கொண்டு 4 வகை அணிகளும் பெயர் சூட்டி பவனி வரும் அழகை காண கண்கோடி வேண்டும். மாணவர் தலைவர் ஆற்றல், அன்பு, அறிவு என இம்மூன்றையும் தார்மீக மந்திரமாக கொண்டு செவ்வனே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் கொடியினை தன் பொற்கரங்களில் ஏந்தி எம் பள்ளியின் மாணவர் தலைவன் ஷேக் முகமது வலியுல்லா நேர்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்த நடையுடன் வழிகாட்டிக்கலாம் வழிகாட்டியாய் எம் பள்ளியின் அணிகளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். நர்மதா நதி இந்தியாவின் மேற்கு பகுதியில் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வழி செல்கிறது. இது மிகவும் சிறந்த புனித நதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நர்மதா நதியின் பயணம் முழுவதும் அழகான மற்றும் பசுமையான பரிவாளங்களை கொண்ட இந்த இடங்களை கடந்து செல்கிறது. மேலும் இது மத்திய இந்தியாவின் முக்கியமான நீராதாரம் வகிக்கிறது. இத்தகைய சிறப்பை கொண்ட நதியின் பெயரை ஏந்தி பசுமையின் தெய்வீக அடையாளமாக கருதப்படும் பசுமை நிற அணியின் அணிவகுப்பு சிறப்பாகவும் உயிர்ப்புடனும் திகழ்கிறது. இயற்கையின் எழில் மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக பச்சை நிறத்தின் சீருடையுடன் வந்த அணி ஒழுங்கும் ஒற்றுமையும் தழும்பும் தன்மையுடன் அனைவரையும் கவர்கிறது. அணியின் தலைவன் எம்.ஆர். சுதன் தன்னம்பிக்கையுடன் கொடியை உயர்த்தியபடி மற்றும் துணைத்தலைவன் தர்ஷன் அணியின் பெயரை தாங்கி வழிவகுப்பு செய்கிறார். கங்கா நதி இந்தியாவின் புனித நதியாகவும் அதன் பெருமை உலகம் அறிந்துள்ளது. மேலும் விவசாயத்திற்கு முக்கிய தண்ணீர் விநியோகத்தை வழங்குகிறது. கங்கா இந்தியாவின் புனித நதி என பரிகணிக்கப்படுகிறது. இத்தகைய புனித நதியின் பெயரை கொண்டு வீரம் மற்றும் தைரியம் ஆகியவற்றை அடையாளமாக விளங்கும் சிவப்பு நிற அணியின் அணிவகுப்பு கம்பீரமாகவும் உற்சாகமாகவும் பார்ப்பவரின் கண்களை பறித்து செல்கிறது. அவர்கள் சீரடை ஒளிர ஒற்றுமையை வெளிப்படுத்திய தைரியமான நடையில் முன்னேறுகின்றனர். அணியின் தலைவன் திலீபன் தனமியுடன் கொடியை உயர்த்தியபடி மற்றும் துணைத் தலைவன் அஜய்குமார் அணியின் பெயரை தாங்கி வழிவகுப்பு செல்கின்றனர். கிருஷ்ணா நதி தெற்கு இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றாக உள்ளது. கோவில்களும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவை. இத்தகைய சிறப்பை கொண்ட நதியின் பெயரை ஏந்தி அமைதியும் நம்பிக்கையும் ஒளிரும் நீல நிற அணியின் அணிவகுப்பு மைதானத்தை பெருமையுடன் அலங்கரிக்கிறது. காற்றின் அணியின் தலைவன் ராகுல் தன்னம்பிக்கையுடன் கொடியை